கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, தலைக்கல் 1963 மணவாட்டி சபையை மூடியது. தலைக்கல் ஏற்கனவே வந்துவிட்டது. தலைக்கல் 1963 மணவாட்டி சபையை மூடியது. அதுதான் 7 இடிகள். அவள் வார்த்தையின் எழுப்பதற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்திற்குள்ளாக பிரவேசித்து விட்டாள் என்று இந்த வேத புரட்டு சொல்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு வேத புரட்டு என் சகோதரர்களே, அது உங்களுக்கு குமட்டலை உண்டாக்குகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இது போன்ற வேத புரட்டுக்கள் மேல் விருந்துண்டு கொண்டிருக்கிறார்கள். நாமோ நிக்கோலாய் மதத்தின் கிரியைகளை வெறுக்கிறோம். நாம் அதை வெறுக்கிறோம். தேவனும் அதை வெறுக்கிறார். தலைக்கல் 1963 வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டியிடமிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பறித்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் எங்களை உபத்திரவ காலத்தினூடாக கொண்டு செல்ல முயற்சிக்கிறீர்கள். ஆனால் உங்களால் அது கூடாது. வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், என் நண்பனே, பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த மகத்தான தலைக்கல் 1963 முத்திரைகள் திறக்கப்பட்ட பொழுதே வந்துவிட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது வேத புரட்டு. இந்த வேத புரட்டான உபதேசத்தை ஆதரிக்கத்தக்கதாக எந்த ஒரு வேத வசன ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. எப்படி இருந்தாலும் தலைக்கல்லானது முத்திரைகள் திறக்கப்படுதலின் போது வந்துவிட்டது என்பதை நிரூபிப்பதற்கு அவர்கள் கொடுத்த மேற்கோளானது, அயன்மீர் இதுவா சமயம் என்கின்ற செய்தியில் கூர்முனி கோபுரமானது 7 இடிகளால் மூடப்படுகிறது என்று சகோதரன் பிரென்னாம் சொன்னார். ஆனால் அது அதனுடைய சரியான புரிந்து கொள்ளுதலை உடையதாயிருக்கிறது. கூர்முனி கோபுரம் 7 இடிகளால் மூடப்பட்டது என்பது ஒரு பெரிய கேள்வி. சகோதரன் பிரென்னாம் அவருடைய ஊழியத்தின் ஒரு சந்திப்பிற்கு அவர் வந்துவிட்டார். அடுத்தது என்ன சம்பவிக்க போகிறது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் அதை துணிந்து சொன்னார். அவர் அநேகம் கேள்விகளை கேட்டார். அது அதுவா, அது அப்படியா என்று. அதன் பிறகு துணிந்து கூர்முனி கோபுரமானது 7 இடிகளால் மூடப்படுகிறது என்கின்ற வாக்குமூலத்தை சொன்னார். இந்த வேத புரட்டு 7 இடிகள் 7 முத்திரைகளின் செய்தி, வார்த்தை மற்றும் அந்த தூதர் அவர்கள் தலைக்கல்லாய் இருக்கிறார்கள். மேலும் அது 1963 வந்தது என்று சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற தேவனுடைய சபை, அதிலிருந்து ஒரு மனிதன் அவ்வளவு மோசமான ஆவி இல்லாதவனாய் மாறி வார்த்தை, செய்தி மற்றும் பாவனையான இடிமுழக்கம் போன்ற காரியங்களை உண்டாக்குவான் என்றால் அவன் மிகவும் பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறான். சகோதரன் பிரென்னாமுடைய செய்தியை படித்த பிறகும் ஒரு மனிதன் இது போன்ற ஒரு உபதேசத்தை, அதாவது செய்தியே தலைக்கல் என்று சொல்வான் என்றால் அவனிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. நான் உன்னை 10 அங்குல சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருப்பவனாக காண்கிறேன். உன்னுடைய கண்களுக்கு மேலாக புற்றுநோய் சதை வளர்ச்சி இருக்கிறதை நான் காண்கிறேன். உனக்கு விடுதலை அவசியமாக இருக்கிறது. உன்னுடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் இருக்கும் என்றால் உன்னுடைய விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. என்னால் இதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை பிரசங்கியே என்று நீ சொல்கிறாய். அப்படி என்றால் உன்னுடைய கூற்று நீ 10 அங்குல கனமுள்ள இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறதை நிரூபிக்கிறது. அதை விட்டு வெளியே வா என்று நான் உனக்கு சொல்கிறேன். நீ சொல்கிறாய் என்னால் முடியாது என்று. தேவனுடைய வார்த்தையின் எளிமையை உன்னால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நீ அந்த 10 அங்குல கனமுள்ள இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் சிக்கி இருக்கிறாய். இந்த செய்தி துணுக்கு சொல்கிறது, செய்தியே மூடுக்கல்லாய் இருக்கிறது என்று. இந்த வேத புரட்டை நான் எதிர்க்கிறேன். அதே நேரத்தில் தலைக்கல் என்பது பெந்தெகோஸ்தே நாளில் வந்தது போன்ற அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை, அதன் முழுமை, அதுதான் இயங்கு சக்தி என்றும் அது இனிமேல்தான் சபைக்கு வரவேண்டியதாய் இருக்கிறது என்பதையும் வார்த்தையை கொண்டும் செய்தியை கொண்டும் நிரூபிப்பேன்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நான் அதை மறுபடியும் சொல்லட்டும். நாங்கள் இந்த கேட்டுக்கேதுவான வேத புரட்டை எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் தலைக்கல் என்பது பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது போன்ற அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை, அதன் முழுமை, அந்த இயங்கு சக்தி, அது இனிமேல்தான் சபைக்கு வரவேண்டியதாய் இருக்கிறது. தலைக்கல் என்பது செய்தி அல்ல. ஆனால் என் சகோதரர்களே, தலைக்கல் என்பது அது செய்திக்கு வருகிற வல்லமை என்று கூறி இதை நிலைநாட்டுகிறோம். தலைக்கல் என்பது கிறிஸ்து, அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. அது செய்திக்குள்ளாக வந்து அதை ஜீவிக்க செய்கிற இயங்கு சக்தியின் வல்லமையாய் இருக்கிறது. அதுதான் தலைக்கல்லாய் இருக்கிறது. தலைக்கல் முத்திரைகள் உடைக்கப்படுதலின் போது வந்தது என்று சொல்லுகிற சகோதரன் பிரணாமின் ஒரு மேற்கோளை கூட எந்த ஒரு வேத புரட்டனும் எனக்கு காண்பிக்க முடியாது. நான் முழு உலகத்திற்கும் சவால் விடுகிறேன். நான் ஒவ்வொரு வேத புரட்டனுக்கும் சவால் விடுகிறேன். செய்தியில் இருக்கிற எல்லா வேத வல்லுநர்களுக்கும் நான் சவால் விடுகிறேன். கம்ப்யூட்டர் மூளை கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் நான் சவால் விடுகிறேன். தலைக்கல் முத்திரைகளில் உடைக்கப்படுதலின் பொழுது வந்தது என்று சகோதரன் பிரென்னாம் எங்கே சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு காண்பிக்கும்படி நான் சவால் விடுகின்றேன். அதாவது தலைக்கல் முத்திரைகள் உடைக்கப்படுதலில் வந்தது. மேலும் அதுதான் 7 இடிகளாய் இருக்கிறது. ஆத்துமாக்கள் தான் இடிகளாய் இருக்கின்றன. தியாபனிகள் தான் இடிகளாய் இருக்கின்றன. தூதர்கள் தான் இடிகளாய் இருந்தனர் என்கின்ற மேற்கொண்ட காரியங்களை சொல்லுகின்ற ஒரு மேற்கோளையாவது உங்களால் காட்ட முடியவில்லை என்றால், அப்பொழுது உன்னுடைய வேத புரட்டில் இருந்து உன்னை விடுவித்துக் கொள். அதன் வெளிப்பாடு என்ன என்று எனக்கு தெரியாது. என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆம், ஆனால் அவை அந்த 7 இடிகள் என்று எனக்கு தெரியும். அவை அந்த 7 முத்திரைகளின் ரகசியத்தை வைத்திருந்தன என்று எனக்கு தெரியும் என்று தீர்க்கதரிசி கூறினார். அது 1963 முத்திரைகள் வெளிப்பட்ட பொழுது வெளிப்படவில்லை. சகோதரன் பிரென்னாம் அயன்மீர் இதுவா சமயம் என்கின்ற செய்தியில் 7 இடிகள் கூர்நுனி கோபுரத்தை மூடும் என்று சொன்ன அந்த தனிப்பட்ட மேற்கோளிலிருந்து இந்த வேத புரட்டானது உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சகோதரன் பிரென்னாமை காட்டிலும் அதிகம் வெளிப்பாடு உள்ளவர்களாக உரிமை கோரிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் 1962 அவர் அந்த கூற்றை கூறினார். 1963 அவர் இடி முழக்கத்தோடு இடைப்பட்ட பொழுது அது வெளிப்படவில்லை என்று அவர் சொன்னார். அது வெளிப்படவில்லை என்று சொல்லி அவர் அதற்கு முடிவு உண்டாக்கினார். ஆனால் இவர்களோ அந்த நேரத்தில் கூர்நுனி கோபுரமானது இடிகளால் மூடப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அது வெளிப்படவே இல்லை என்று தேவனுடைய தீர்க்கதரிசி கூறினார். நீ ஒரு வேத புரட்டனாக கூர்நுனி கோபுரமானது அதனால் மூடப்பட்டது என்று சொல்லுகிறாய். அப்படி என்றால் உன்னுடைய உபதேசம் நரகத்திலிருந்து வருகிறது. அது ஆழமான பாதாள குழியிலிருந்து, ஆம், அங்கிருந்துதான் அது வந்தது. அதிலிருந்து உன்னை அவிழ்த்துக்கொள். தலைக்கல்லானது முத்திரைகளோடு வந்தது என்று அவர் ஒருபோதும் கூறினதில்லை. ஆனால் அவர் மரிக்கும் வரைக்கும் அதற்காக பதறலோடு கூட காத்திருந்தார். தலைக்கல்லின் பேரிலான சகோதரன் பிரென்னாமின் உபதேசத்தை நீ புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய வார்த்தைகளை நான் உனக்கு எடுத்து காண்பிப்பேன். மேற்கோள்: கிருபையின் செய்தி 1961. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. செருபாபேலே தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே தலைக்கல்லை கொண்டு வரும். 7ஆம் தூதன் பிதாக்களின் விசுவாசத்தை திரும்ப அளிப்பதற்காக இருக்கிறான். வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், ஆவியின் வல்லமையினால் சபையை திரும்ப கட்டுவதற்காக. பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனால் என்னுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும். கடைசி நாட்களில் தேவன் அந்த சபையை கொண்டு வருவார். தலைக்கல் என்பது கடைசி நாட்களில் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறதான பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் இருக்கிறது என்று என்னுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்கள் மல்கியா 4 விசுவாசிக்கிறீர்களா? நான் அவரை விசுவாசிக்கிறேன். அது செய்தி என்று அவர் சொன்னாரா? அது 7வது முத்திரை என்று அவர் சொன்னாரா? தலைக்கல் தான் தூதர்கள் என்று அவர் சொன்னாரா? இல்லை, அது சபைக்குள் வந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி என்று அவர் சொன்னார். மேற்கோள்:
ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி 1962. ஒரு மனிதன் இந்த 7 குணாலட்சணங்களையும் பெற்றிருக்கும் பொழுது அப்பொழுது மூடுக்கள் இறங்கி வந்து அவர்களை பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் முத்திரையிடுகிறது. மூடுகள் மற்றும் தலைகள் என்பது புதிய விசுவாசிகளுக்கு அது ஒரே பொருளாய் இருக்கிறது. அது உச்சியில் வருகிற காரியமாய் இருக்கிறது. மேலும் இந்த 7 குணாலட்சணங்கள் ஒரு மனிதன் பெற்றிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த தலைகள் அவனை முத்திரை போடும்படியாக வருகிறது. மேற்கோள்: தூஷணமான நாமங்கள் 1962. மூடுக்கள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த சரீரத்தோடு சேர்ந்து அதை ஒட்டுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனால்தான் இன்றைக்கு அது மிகவும் குறைவாக இருக்கிறது. மூடுகளாகிய தலைகள் தான் பெந்தேகோஸ்தே நாளை போல் ஒத்த பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. நல்லது. அந்த கூர்நுனி கோபுரத்தின் மேலே பாருங்கள். அங்கே உச்சியில் ஒரு தலைக்கல் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? அங்கு என்ன காண்கிறீர்கள்? எனக்காக வாசியுங்கள். சபையார் பரிசுத்த ஆவி என்று பதில் உரைக்கின்றனர். அந்த மூடிக்கு உள்ளே நீங்கள் என்ன காண்கின்றீர்கள்? சபையார் அன்பு என்று பதில் உரைக்கின்றனர். அன்பு, தேவன் அன்பாக இருக்கிறார். மேலும் தேவன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அங்கேதான் காரியம். அதற்குள்ளாக அங்கே அவர் செய்தியை வைத்தாரா? சபையார் இல்லை என்கின்றார்கள். அங்கே அதற்குள்ளாக அவர் தூதர்களை வைத்தாரா? இல்லை. மூடுகள்தான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. ஆம், அது பரிபூரண அன்பு. அது அன்பு, அது தேவன். இந்த முட்டாள் வியாக்கியானிகளுக்கு என்ன ஆயிற்று? ஆம், நீ உன்னுடைய நூலை சிக்கல் எடுப்பது உனக்கு நல்லது. என் சகோதரனே, மூடுக்கள் என்பது பெந்தேகோஸ்தே நாளை போல் ஒத்த பரிசுத்த ஆவியாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் உனக்கு சொல்கிறேன். ஆம், நான் 7 இடியின் வியாக்கியானிகள் அனைவரையும் எதிர்க்கிறேன். அந்த 7 முத்திரைகள் தான் தலைக்கல் என்றும் அந்த செய்திதான் தலைக்கல் என்றும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த எல்லா வேத புரட்டர்களையும் நான் எதிர்க்கிறேன். அது அல்ல. தேவனுடைய தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவிதான் தலைக்கல் என்றும் அது இந்த கடைசி காலத்தில் மணவாட்டிக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறது என்றும் சொன்னார். இந்த பூமியின் மீது அவருடைய ஊழியமே தலைக்கல்லை மணவாட்டிக்குள்ளாக திரும்ப கொண்டு வருவதற்காக தான் இருந்தது. அவர் இப்பொழுது கடந்து போய்விட்டார். ஆனால் அவருடைய செய்தி அதை செய்யும். அதுதான் அந்த செய்தியின் நோக்கமாக இருக்கிறது. மேற்கோள்: இடைவெளியில் நிற்றல் 1963. கூர்நுனி கோபுரம் இந்த நாட்களில் ஒன்றில் மூடப்படும். இந்நாட்களில் ஒன்றில் கூர்நுனி கோபுரத்திற்கு மூடி அமைக்கப்படும். அங்கே கூர்நுனி கோபுரத்தை நீங்கள் காண்கிறீர்களா? இந்நாட்களில் ஒன்றில் அந்த கூர்நுனி கோபுரத்திற்கு மூடி அமைக்கப்படும். மேற்கோள்: இடைவெளியில் நிற்றல் 1963. அந்த மூடி ஒருபோதும் வரவில்லை. ஏனென்றால் சபையில் அது ஒரு மூலைக்கல்லாக இருந்தது. முழுமையான சபையில் அது தலைக்கல்லாக இருந்தது. ஆகவே அது இன்னும் வரவில்லை. அது புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்து. மேலும் அது வரும். மேற்கோள்: விளக்கை போடுங்கள் 1964. அந்த தலைக்கல் வந்து கொண்டிருக்கிறது. தலைக்கல் ஏற்கனவே 1963லேயே வந்துவிட்டது என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். 1964 தீர்க்கதரிசி தலைக்கல்லானது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தேதிகளே அந்த வேத புரட்டுகளை அம்பலப்படுத்துகின்றன. ஒரு உற்சாகமடைந்த தீர்க்கதரிசி, சகோதரர்களே, நாம் அவருக்கு தீர்க்கதரிசிக்கு திரும்ப பதில் அளிக்க முடியும். அவர் இருக்கிற இடத்திலிருந்து நாம் பேசுவதை அவர் கேட்க முடிந்தால் நாம் அவருக்கு சொல்லுவோம், நாங்களும் அதைதான் எங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம் என்று. ஜனங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் உம்மிடத்தில் சொல்லி பலகனி வழியாய் கீழே எட்டி பார்க்க உம்மை அனுமதிப்பார் என்றால் நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடும் அதை விசுவாசிக்கிறோம் என்று நீர் அறிந்து கொள்வீராக. மேற்கோள்: விளக்கை போடுங்கள் 1964. தலைக்கல் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டே வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கிறது.
என் தேவனே, நான் அதை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் அதை விசுவாசிக்கிறீர்களா? தீர்க்கதரிசி நம் பக்கம் இருக்கிறாரா? தலைக்கல் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற அதே உபதேசத்தை தான் தீர்க்கதரிசியும் பிரசங்கித்தார். மேற்கோள்: தலைக்கல் இன்னும் வரவேண்டியதா இருக்கிறது. கேள்வி பதில்கள் 1964. மேற்கோள்: வழிநடத்தும் தன்மை 1964. கூர்நுனி கோபுரத்தை மூடுவதற்காக வந்து கொண்டிருக்கிற மூடிக்காக நாம் வானத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கூர்நுனி கோபுரத்தில் மேல் மூடுவதற்காக வந்து கொண்டிருக்கிற மூடிக்காக வானத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கோள்: சபைக்கால புத்தகம். இந்த கடைசி நாட்களில் உண்மையான மணவாட்டி சபை தலைக்கல்லுக்குள்ளாக வரும். அவள் அவரை நெருங்க நெருங்க ஒரு மேம்பட்ட சபையாக, ஒரு மேம்பட்ட இனமாக இருப்பாள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் அதே ரூபகாரமாக இருப்பார்கள். நீங்கள் அந்த காட்சியை காண்கிறீர்களா? என் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தீர்க்கதரிசி தலைக்கல் மணவாட்டிக்குள்ளாக திரும்பி வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். 1962 உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து என்கின்ற செய்தியை அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவர் ஏவப்பட்டு தன்னுடைய எழுதுகோலை எடுத்து தீர்க்க தரிசனமாக எழுத ஆரம்பித்தார். இந்த கடைசி நாட்களில் அந்த உண்மையான மணவாட்டி சபை, நல்லது, ஒருவேளை நான் தான் அந்த உண்மையான சபையோ? அப்படி என்றால் நாம் அந்த வாக்குத்தத்தத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கோள்: உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து. இந்த கடைசி நாட்களில் உண்மையான மணவாட்டி சபை, அந்த உண்மையான மணவாட்டி சபை தலைக்கல்லுக்குள்ளாக வரும். அவள் அவரை நெருங்கும் பொழுது, அப்பொழுது அவள் ஒரு மேம்பட்ட சபையாக, ஒரு மேம்பட்ட இனமாக இருப்பாள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் அதே ரூபகாரமாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, அங்கேதான் தலைக்கல் வருகிறது. தலைக்கல் கடைசி நாட்களில் மணவாட்டிக்குள் வருகிறது. அந்த தலைக்கல் வரும் பொழுது அது ஒரு ஜனத்துக்காக வருகிறது. அந்த தலைக்கல் அது யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் ஒரு மேம்பட்ட சபையாக, மேம்பட்ட இனமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் ஆதாரம். 1963 தலைக்கல் வந்துவிட்டது என்று உரிமை கோருகிற இந்த ஜனங்கள், அவர்கள் ஒரு மேம்பட்ட சபையாக இருக்கிறார்களா? அவர்கள் ஒரு மேம்பட்ட இனமாக இருக்கிறார்களா? அவர்கள் மிகவும் கொள்கைக்காரர்களாய் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் பதிலுக்கு ஆம், இடிகள் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் நாங்கள் தான் அந்த மேம்பட்ட இனம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வல்லமையின் மேலே அல்லது வார்த்தையின் மேலோ முக்கியத்துவம் தர மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய கொள்கை மற்றும் உங்களுடைய கோட்பாடு, அதை குறித்துதான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் ஒரு மேம்பட்ட சபையையும் ஒரு மேம்பட்ட இனத்தையும் குறித்து பேசும் என்றால், மணவாட்டிக்குள்ளாக அங்கே ஒரு உதாரணம் இருக்க வேண்டும். அதற்கான ஆதாரம் என்னவென்றால், அந்த தலைக்கல் சபையின் மேல் வரும் பொழுது அந்த சபைதான் பெந்தேகோஸ்தே நாளில் இருந்தது போன்ற ஒரு மேம்பட்ட சபையாயிருக்கும். அது சரியா? மேலும் சகோதர சகோதரிகளே, காரியங்களை உருவாக்குவது என்பது மிகவும் சுலபம். ஆனால் சபைக்கான அஸ்திபாரம் பெந்தேகோஸ்தேயிலே போடப்பட்டது. கிருபையின் செய்தி என்கின்ற செய்தியில் தேவனுடைய தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் மூளைக்கல்லாக வந்தது. ஆனால் இப்பொழுது தேவனுடைய முழுமையான சபைக்குள் அந்த தலைக்கல்லானது திரும்பி வருகிறது என்று சொன்னார். இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த அந்த காரியம், அது மூளைக்கல் என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் அது சபையின் அஸ்திபாரமாக இருந்தது. வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், அது ஒரு கட்டிடம் என்று குறிப்பிடப்பட்ட சபையின் துவக்கமாக இருந்தது. ஆகையால் அது தலைக்கல் என்று அழைக்கப்பட்டிருக்க முடியாது. அது மூளைக்கல் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அது கட்டிடத்தின் அஸ்திபாரமாக இருந்தது. இப்பொழுது 7 சபை காலங்கள் கடந்து சென்றிருக்கின்றன. மேலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிக்குள்ளாக பெந்தேகோஸ்தே திரும்பி வர வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் அதை மூளைக்கல் என்று அழைக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் அதை தலைக்கல் என்றுதான் அழைக்க வேண்டும். ஆனால் அவை இரண்டும் ஒரே காரியம்தான். பெந்தேகோஸ்தேயில் இருந்த அதே பொருள்தான் இப்பொழுது தலைக்கல்லாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது.
ஆம் என் சகோதரர்களே, ஒரு இயங்கு சக்தியின் வல்லமையானது திரும்பி வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உண்மையான சபை மணவாட்டி சபைக்கால புஸ்தகம் பக்கம் 377 அடிப்படையில் பெந்தேகோஸ்தேக்கு திரும்பி வந்தாக வேண்டும். ஆம், நாம் நம்முடைய உபதேசத்தில் சரியாக இருக்கிறோம். நமக்கு தீர்க்கதரிசியின் ஆதரவும் வேதாகமத்தின் ஆதரவும் இருக்கிறது. நாம் ஒரு செத்த ஸ்தாபனம் இல்லை. நாம் ஒரு உயிருள்ள ஜீவனாக இருக்கிறோம். நாம் நம்பிக்கையோடுள்ள ஒரு கூட்ட ஜனமாயிருக்கிறோம். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிரசங்கித்து வருகிற ஒரு மக்களாயிருக்கிறோம். வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும், ஒவ்வொரு அதிகாரமும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வரியும் நம்முடையவைகளாயிருக்கின்றன. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். இதை நிரூபிக்கும்படியாக தலைக்கல்லானது மணவாட்டிக்குள்ளாக வரும்பொழுது சபையானது இன்னொரு புதிய கிளையை தோற்றுவிக்கும். அதற்கு பிறகு அவர்கள் இன்னொரு நடபடிகளின் புஸ்தகத்தை எழுதுவார்கள். இப்பொழுது கடைசி காலத்தின் தலைக்கல் திரும்பி வரும் பொழுது அவள் ஒரு மேம்பட்ட சபையாகவும் ஒரு மேம்பட்ட இனமாகவும் இருந்து பெந்தேகோஸ்தேயில் செய்யப்பட்ட கிரிகைகளை போன்று 2 மடங்கு கிரியைகளை அவள் செய்வாள். நீங்கள் தான் அந்த மேம்பட்ட சபை என்று உரிமை கோருகிற அளவுக்கு மல்கியா 4 செய்தியை பின்பற்றுகிற வெக்கம் கெட்ட ஒரு கூட்டம் வேத புரட்டர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மேம்பட்ட விபச்சாரகர், மேம்பட்ட குதிகால் உயர காலணிகள், அப்படிப்பட்டவர்களாய் இருந்து கொண்டு மகத்தான மூடுக்கள் உங்களுக்குள் இறங்கி வந்து விட்டதாக உரிமை கோருகிறீர்கள். அது தேவ தூஷணமாக இருக்கின்றது. ஒருவன் தனக்குள்ளாக மூடுக்கல்லை பெற்றிருப்பான் என்றால் அவன் பேதுருவை போல் நடந்து கொள்வான், அவன் யோவானை போல் நடந்து கொள்வான், மேலும் ஆதி அப்போஸ்தலர்களைப் போல் நடந்து கொள்வான், அவன் வில்லியம் பிரென்னாமை போல் நடந்து கொள்வான். இங்கே எழுதப்பட்ட விதமாக தலைக்கல் என்பது தேவ புத்திரர்களை ரூபகாரப்படுத்தும். ஆம், தலைக்கல் தேவ புத்திரர்களை ரூபகாரப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா வேத புரட்டுகளும் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டார்கள். தலைக்கல்லானது சியோன் மலையின் பல பரீட்சையை கொண்டு வரப்போகிறது. ஆம், உங்களுடைய வேத புரட்டுக்கள் பிசாசனுடையது என்றும் உங்களுக்கு ஒரு பிழையின் ஆவி இருக்கிறது என்றும் நிரூபிப்பதற்கு இந்த செய்திகள் ஒருவேளை போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். இந்த நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சாலையில் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சீனாய் மலையின் பலப்பரீட்சையாக இருக்கும். அக்கினி இன்னொரு முறை வானத்திலிருந்து விழும். மேலும் யார் மணவாட்டி என்றும் யார் மணவாட்டி இல்லை என்றும் தேவன் நிரூபிப்பார். யார் மேம்பட்ட சபை என்றும் யார் மேம்பட்ட சபை இல்லை என்றும் அவர் நிரூபிப்பார். உங்களுடைய கர்த்தர் உரைக்கிறதாவது எல்லாம் வேத புரட்டன் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு உங்கள் உபதேசம் தேவனுடைய வார்த்தையினாலும் இந்த மணி நேரத்தின் செய்தியினாலும் தேவ புத்திரர்களாலும் வில்லியம் பிரெனாமையும் அவருடைய செய்தியையும் நேசிக்கின்ற நீதியை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களாலும் தூள் தூளாக நொறுக்கப்பட்டு விட்டது என்பது தெரிந்திருக்க கடவது. இதை அன்பான இருதயத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை மரியாதை குறைவாக பேசியதாக நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை. இந்த புரிந்து கொள்ளுதலை மரியாதையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்கிற வரைக்கும் நீங்கள் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டதாக தான் உணர வேண்டும். நீங்கள் அம்பலப்படுத்தப்பட்டாக வேண்டும். எங்களுக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய நோக்கம் நாங்கள் பொல்லாதவர்களாகவும் பகையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அன்பு திருத்துகிறதா இருக்கிறது. இங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்களை உங்களுடைய வஞ்சனையிலிருந்து விடுவிக்கவும் உங்களுடைய வேத புரட்டிலிருந்து உங்களை வெளியே இழுத்து கொண்டு வருவதற்கும் என்கின்ற விதத்தில் இதை ஏற்றுக்கொள்வீர்களாக. நீங்கள் ஒரு வேத புரட்டை பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும், நீங்கள் ஒரு வேத புரட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் தவறாக இருந்தாலும், நீங்களும் கூட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். நீயும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க முடியும் என்பது உனக்கு தெரிந்திருக்க கடவது. இந்த செய்தி நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல என்று சொல்லவில்லை. இந்த செய்தி நீ தவறாய் இருக்கிறாய் என்றும் உன்மேல் ஒரு பிழையின் ஆவி இருக்கிறது என்றும் நீ ஒரு வேத புரட்டை பின்பற்றி கொண்டிருக்கிறாய் என்றும் மாத்திரமே சொல்கிறது. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்பதை தீர்மானிக்கும் தெரிந்து கொள்ளுதலை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் விட்டுவிடுவோம். என் ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இருந்தால் நீ தேவனுடைய சத்தத்தை பின்பற்றுவாய்.
நீ இந்த மணி நேரத்தின் செய்தியை விசுவாசிப்பாய். நீ இந்த மணி நேரத்தின் சரியான வெளிப்பாட்டை பின்பற்றுவாய். உன்னால் உன்னுடைய வஞ்சனைக்குள்ளாக தரித்திருக்க முடியாது. நீ நிக்கோலாய் மதத்தின் கிரியைகளை வெறுப்பாய். அதுவே அதற்கு ஆதாரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.